ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு வத்த குழம்பு ரெசிபி நம்ம வீட்டு ஸ்டைலில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்களா. ஃபஸ்ட்டு வடச்சட்டி வச்சுட்டு தனியா 1 டீஸ்பூன் அளவு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு இது 3 ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு, அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா லேசாக வறுத்ததுக்கப்புறமா வறுத்து ஆற வச்சதுக்கப்புறமா ட்ரையான மிக்சர் ஜாரில் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பொடி வந்துட்டு நம்ம சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசை அப்படின்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ரொம்பவே மனமாக இருக்கும். இந்த பொடி வந்து இந்த குழம்புக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு வடைச்சட்டி எடுத்துகிட்டு எண்ணெய், கடுகு, வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவு, பூண்டு 10-15 பல் பூண்டு, வத்தல் வந்து இன்றைக்கி நான் மணத்தக்காளி வத்தல் தான் எடுத்துருக்கிறேன். இந்த வத்தலுக்கு பதிலாக வந்து நீங்கள் கத்திரி வத்தல், சுண்ட வத்தல் எது வேணால் எடுத்துக்கலாம். அதெல்லாம் சேர்த்துட்டு கருவேப்பிலை, பழுத்த தக்காளி 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா மஞ்சள் தூள், ஒரு லெமன் சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். புளி தண்ணியும் இதுலேயே சேர்த்துட்டு நம்ம மிக்சர் ஜாரில் அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த பொடியில் வந்து 3 டீஸ்பூன் அளவு சேர்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கொதி நல்லா வரட்டுங்க. இப்போ தேவையான அளவு தண்ணியும் விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா சக்கரை வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறேன். உங்ககிட்ட நாட்டு சக்கரை இல்லை அப்படின்னா வெல்லம் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். குழம்புல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலை, கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட வத்த குழம்பு மணக்க ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி